முன்னொரு காலத்துல தாமரைச்சேரி அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல வயதான பெண்மணி ஒருத்தங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு காலத்துல நல்ல வசதி வாய்ப்பா வாழ்ந்தவங்க தாங்க அவங்க. ஆனாலும் அவங்க கணவருடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. கவனிக்கவும் யாரும் கிடையாது, உடல் நலமும் சரி கிடையாது. அப்படிங்கிறதுனால அவங்க தன்னோட ஜீவனத்தை நடத்துறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருந்தது. இதனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததும் இந்த வயதான பெண்மணி என்ன செய்றாங்க, தன்னோட வீட்டில் இருக்கிற பொருட்கள், பண்ட பாத்திரங்கள் இதையெல்லாம் வித்து வித்து அதுல வர்ற காசை வச்சு தன்னோட வாழ்க்கைய நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க தன்னோட பண்ட பாத்திரங்களை வித்தப்போ அதுல அதிக எண்ணிக்கையிலான பாத்திரங்களை வாங்கின அந்த வியாபாரியோட பேரு தாமிரதாசன். இந்த தாமிரதாசன் அந்த ஊருக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு நகரத்துல ரொம்ப பெரிய ஒரு பாத்திர கடை வச்சிருந்தாரு. ஆனாலும் கிராமம் கிராமமா போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேரம் பேசி பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரங்களை நல்லா பாலிஷ் போட்டு அல்லது வளைச்சி நெளிச்சு ஏதாவது புது பாத்திரம் மாதிரி செஞ்சு அதை அதிகமான விலைக்கு விற்கிறதுல அவர் ஒரு கில்லாடி. அந்த மாதிரி தான் அவர் அந்த வயதான பெண்மணியுடைய பாத்திரங்களையும் வாங்கிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு சமயத்துல இந்த வயதான பெண்மணியுடைய கையில இருந்த அத்தனை பொருட்களும் பண்ட பாத்திரங்களும் வித்து போச்சு, ஒரே ஒரு கிண்ணத்தை தவிர. எந்த பாத்திரத்தை வித்தாலும் அந்த கிண்ணத்தை விற்கிறதுக்கு இந்த பெண்மணிக்கு எப்பவுமே மனசு கிடையாதுங்க. ஏன்னா அவங்க கணவர் உயிரோடு இருந்த காலத்துல இந்த கிண்ணம் ரொம்ப விசேஷமானது, என்னோட தாத்தா கிட்ட இருந்து எனக்கு வந்தது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா என்ன பண்றது, இப்போ அவங்க இருந்த அந்த வறுமையில அந்த கிண்ணத்தையும் அவங்க வித்துதான் ஆகணும். அதனால எப்பவும் போல அந்த கிண்ணத்தை நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கிட்டு எப்போடா பாத்திர வியாபாரி வருவாரு அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாத்திர வியாபாரியான தாமிரதாசனும் அன்னைக்கு அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அடுத்தது என்ன, அவரும் அந்த வயதான பெண்மணியும் சந்திச்சாச்சு. அந்த பெண்மணியும் தன் கையில இருந்த அந்த கடைசி கிண்ணத்தை எடுத்து அவர் கையில கொடுத்தாச்சு. ஆனா அந்த கிண்ணத்தை இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு, இந்த கிண்ணமா நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு பிசுக்கு பிடிச்சு போயிருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு 2 பொற்காசுகள் தரலாம் அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்ல அந்த வயதான பெண்மணியுடைய முகம் அப்படியே சுருங்கி போச்சு. அவங்க உடனேயே குரலை உயர்த்தி, என்ன இப்படி சொல்ற, என் கணவர் உயிரோட இருந்தப்போ இந்த கிண்ணத்தை பத்தி எவ்வளோ புகழ்ந்து பேசுவாருன்னு தெரியுமா, இது அவரோட தாத்தா காலத்து கிண்ணமா, இதுல என்னெல்லாமோ விசேஷமானது இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால இப்பவே சொல்லிட்டேன், குறைஞ்சது 10 தங்க காசாவது நீ எனக்கு தந்தாதான் இந்த கிண்ணத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம தாமிரதாசன் தான் பேரம் பேசுறதுல பெரிய ஆளாச்சே. முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து, அட கிழவி, இந்த நெழிஞ்சு போன கிண்ணத்துக்கு உனக்கு 10 தங்க காசு தரணுமா, நானாக்குள்ள ஏதோ 2 தரேன்னு சொன்னேன், வேற அவங்கிட்டயாவது நீ போய் கொடுத்தனா 1 தங்க காசு கூட தரமாட்டான், போ என்னவும் பண்ணு அப்படின்னு திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வயதான பெண்மணியால வேற எங்கேயும் போயெல்லாம் அந்த கிண்ணத்தை விற்க முடியாது. அவங்களுக்கு அதிகமான தேவை இருந்ததுனால அதை விற்க வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு இருக்கு. எப்படியும் கழுத கெட்டா குட்டிச்சவரன்னு நம்ம கிட்ட தானே மறுபடி வந்தாகணும் அப்படிங்கிறது தாங்க அவரோட யூகம். இந்த வயதான பெண்மணிக்கு தாங்க ரொம்பவே சங்கடமா போச்சு. ஒழுங்கா இந்த கிண்ணத்தை தாமிரதாசன் கிட்ட அவன் சொன்ன விலைக்கே வித்திருக்கலாமோ, ஒருவேளை இதை வாங்குறதுக்கு வேற வியாபாரியே வரலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி அவங்க வருத்தப்பட்டு இருக்கிற அதே சமயத்துலங்க அந்த ஊர்ல அன்னைக்குன்னு பார்த்து புதிதான ஒரு பாத்திர வியாபாரி வந்து சேர்ந்தாரு. அவரோட பேரு சந்திரதாசன். இந்த சந்திரதாசன் ரொம்ப நியாயமா நேர்மையா வியாபாரம் செய்யறவர். ஏழைபாளைங்க கிட்ட அதிகம் பேரம் பேச கூட மாட்டாரு. இப்படிப்பட்ட சந்திரதாசன் அந்த தாமரைச்சேரி கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்கும்போது இந்த வயதான பெண்மணியுடைய வீடும் அவரு கண்ணுல பட்டுச்சு. இப்ப அவர் என்ன பண்றாரு, அங்க போய் அம்மா பாத்திரம் எதுவும் இருக்கா, பழைய பாத்திரம் வியாபாரத்துக்கு அப்படின்னு கேக்குறாரு. நம்ம பார்த்த வயதான பெண்மணி தான் கையில ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு தயாரா இருக்காங்களே. சந்திரதாசன் கிட்ட அந்த கிண்ணத்தை காட்டி, என் வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரமும் வித்து போச்சு, இதோ இந்த கிண்ணம் தான் கடைசியா இருக்கு, எனக்கு எப்படியாவது இந்த கிண்ணத்தை வித்தாகணும், நல்ல ஒரு விலைக்கு இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க.
சந்திரதாசன் அந்த கிண்ணத்தை வாங்கினாரு. விரல் நகத்தை வச்சு அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா சுரண்டிட்டு அந்த கிண்ணம் உருவாக்கப்பட்ட செம்பு எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கு அப்படின்னு பார்த்தாரு. பார்த்த மாத்திரத்துல அவருக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா அது செம்பு கிண்ணமே இல்லையாங்க. அந்த கிண்ணம் முழுசுமே தங்கத்தால செய்யப்பட்டதாம். அன்னைய தேதிக்கு அந்த கிண்ணத்தோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 400 பொற்காசுகளாம். இப்போ இது எல்லாத்தையும் அந்த வயதான பெண்மணி கிட்ட சொல்லிட்டு, அம்மா, இந்த கிண்ணம் 400 பொற்காசுகள் பெறும், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இதை நானே வாங்கிக்கிறேனே அப்படின்னாரு சந்திரதாசன். அப்புறம் என்னங்க, 2 பொற்காசுகள் கூட பெறாதுன்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு போன அந்த கிண்ணத்தை மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட 400 பொற்காசுகளுக்கு வித்தாங்களாம் அந்த பாட்டி. அன்னைக்கு சாயங்காலம் சந்தையில வச்சு சந்திரதாசனும் தாமிரதாசனும் சந்திச்சுக்க தாமிரதாசனோட முகம் எப்படி போச்சு தெரியுமா? பின்ன ஒழுங்கா ஒரு பொருளை மதிக்க தெரியாம இழப்புக்கு ஆளானவன் அவன் தானே. இன்னைக்கு இந்த கதையில வந்த இந்த தாமிரதாசன மாதிரி தாங்க உங்களோட மதிப்பை சரியா உணராம எத்தனையோ பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன விதமான ரிஜெக்ஷனா வேணும்னாலும் இருக்கலாம். உங்களுக்கு அவங்க வேலை தர மறுத்திருக்கலாம், ஒரு பொருளை தர மறுத்திருக்கலாம், உங்களோட நட்பு பாராட்ட மறுத்திருக்கலாம், எதுவா வேணும்னாலும். ஆனா அப்படிப்பட்ட சமயத்துல தன்னோட கையில இருந்த கிண்ணத்தோட மதிப்பு தெரியாம அந்த பாட்டி சங்கடத்துக்கு ஆளானாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் அந்த ரிஜெக்ஷன்ஸை எல்லாம் பார்த்து சங்கடத்துக்கு ஆளாக கூடாது. நிச்சயமாக அந்த கிண்ணம் சந்திரதாசன் கண்ணுல பட்ட மாதிரி உங்க மதிப்பை புரிஞ்சுக்கிற ஒரு நபர்